இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா, எப்போதும் போலதான் பஞ்சமிக்கு நான் வருவேன்ல, அந்த ஒரு கோயிலுக்கு தான் வந்திருக்கேன். ஸோ இங்க வந்து திருவிழா நடந்துட்டு இருக்கு. அதனால வந்து இப்படி இருக்கு. பேக்ரவுண்ட் காமிக்கிறேன். ரெகுலரா ஃபாலோ பண்ற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ரெகுலரா இந்த கோயிலுக்கு நான் வருவேன் பஞ்சமிக்கு மிஸ் பண்ணாம. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இதை நான் முக்கியமா உங்ககிட்ட ஷேர் பண்ணியே ஆகணும். நான் எந்த ஒரு பஞ்சமியும் மிஸ் பண்ணவே மாட்டேன். போன வருஷம் நான் பஞ்சமிக்கு நான் இங்க வரும்போது லிட்ரலி அந்த ஒரு நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாம ஒரு ஒரு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ற ஒரு சுச்சுவேஷன் எதுவுமே மாறவே கிடையாது. ஆனா வந்துட்டு நம்ம வந்து ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷன்ல இருக்கிறதுனால நம்ம வந்து ஏதோ லைஃப்ல வந்து நமக்கு நடக்கூடாது நடந்துருச்சு, நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கோம், டிப்ரெஷன்ல இருக்கோன்ற மாதிரி நம்ம வந்து இருப்போம்ல. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் நான் வந்து போன தடவை நான் இங்க வந்தேன். வரும்போது அவங்க கிட்ட நான் ஒண்ணுமே கேட்கல. கேட்காம இருக்கும்போது கூட ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்க எனக்கு பதில் சொல்லிட்டாங்க. நான் என்ன அவங்க கிட்ட நான் பேசணும்னு கேட்டனோ அதுக்கு வந்து எனக்கு பதில் சொல்லிட்டாங்க. சரி, அதோட சரி, ஓகே, இது நீங்க குடுக்கறதா நினைச்சிட்டு நான் வந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க சொல்றதா நினைச்சிட்டு நான் ஏத்துக்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு தான் நான் போனேன் வீட்டுக்கு. 15 days தான் ஆகுதா போன பஞ்சமிக்கு வந்தேன்னா. இந்த பஞ்சமி எப்படி சொல்றேன்னு தெரியல, நடக்கவே நடக்காத ஒரு விஷயம்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம லைஃப்ல ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு நடந்துச்சு. இது ஒரு மிராக்கள் தான். இன்னைக்குதான் நடந்துச்சு கடைசியில். அதுவுமே அது நான் இன்னைக்குதான் நடக்கணும். இன்னைக்கு நான் பஞ்சமினா எனக்கு அவ்வளவு ஒரு மேஜிக்கான ஒரு டே மாதிரி. நான் ஏன் ரெகுலரா இவங்களை கும்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி நீங்க கும்பிட ஆரம்பிச்சீங்க, ரெகுலராலாம் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒருத்தவங்க காமிச்சு கொடுத்தாங்க. இன்ன வரைக்கும் அவங்கள நான் நம்பி கும்பிடுறேன். இன்ன வரைக்கும் எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டே இருக்காங்க. எனக்கு லைஃப்ல தாங்கவே முடியாத கஷ்டம் வரும்போது கூட அவங்க ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு பண்ணி கொடுத்துட்டே இருப்பாங்க. நிறைய எனக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வராகி அம்மன் கும்பிடுறவங்க நீங்க யாராவது இருக்கீங்கன்னா சொல்லுங்க. எப்படின்னா, லைஃப்ல நம்மளால இந்த டைம் நம்மளால தாங்க முடியல அப்படிங்கும் போது கூட அம்மா தாயே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சரணடைஞ்சிட்டா போதும், நாளைக்கு வந்து அந்த ஒரு விஷயம் ஒரு மாதிரி மேஜிக்கா நடக்கும். அந்த மாதிரி எனக்கு நடந்துச்சு இந்த 15 daysல. வந்து என்னோட லைஃப்ல வந்து அடுத்த கட்டம் மாதிரி எனக்கு ஒரு விஷயம் வந்து, பெரிய விஷயம், சின்ன விஷயம்லாம் கிடையாது, பெரிய விஷயம் நடந்துச்சு. ஸோ அதனால இன்னைக்கு வந்து நான் இங்க வந்தது தேங்க்ஸ் சொல்றதுக்கு தான் நான் வந்தேன். அவங்க கிட்ட நன்றி சொல்லணும். போன வருஷம் போன பஞ்சமிக்கு நான் இப்படி வந்தேன், இந்த பஞ்சமிக்கு என்ன இப்படி மாத்திட்டீங்க, என் வாழ்க்கை இப்படி மாத்திட்டீங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன். அண்ட் இந்த கோயில் எங்க இருக்குன்னா, டிஆர் பட்டினம் ஆயிரங்காளியம்மன் ஆர்ச் இருக்கும். அந்த ஆர்ச்சுக்குள்ள வந்தோம்னா அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடு தான். ஸ்ட்ரெயிட் ரோடு வந்தீங்கன்னா இந்த கோயில் இருக்கும். இந்த கோயில் தான். இந்த கோயில் தான் ஆக்சுவலி. இந்த கோயில் பேர் என்னன்னா சுயம்பு புத்துமாரியம்மன் கோயில். இங்க வந்து பஞ்சலோக சிலை வந்து வச்சு வராகி அம்மனை வந்து வழிபட்டு இருக்காங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் இருக்கும் நான் இங்க ரெகுலரா வர ஆரம்பிச்சு. இன்ன வரைக்கும் நான் வந்துட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு சில சமயம் வர முடியலன்னா மட்டும்தான் வரமாட்டேன். ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னா, என்னோட லைஃப்ல நடந்த அந்த ஒரு நிறைய விஷயங்கள், மேஜிக்கு, சேஞ்சஸ், என்னோட லைஃபே மாறின விஷயங்கள் எதுவுமே மாறி இருக்காது. நம்மளோட மனநிலாம் மாறி இருக்கும். அந்த மாதிரி உங்களோட லைஃப்லயும் எல்லாமே மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். அண்ட் இன்னைக்கு வந்து என்ன தேதி? இன்னைக்கு ஆகஸ்ட் 3. ஆகஸ்ட் 3 என் லைஃப்ல ஒரு மறக்க முடியாத ஒரு நாளும் கூட. இன்னைக்கு நான் உங்ககிட்ட நன்றி செலுத்த வந்திருக்கேன். ஸோ நீங்களும் உங்களோட வேண்டுதலை வைங்க. கண்டிப்பா அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. கண்டிப்பா அவங்க வந்து எல்லாத்தையும் மாத்தி கொடுப்பாங்க.